ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னு கேட்க வரீங்களா? நகை கிறிஸ்டியன்ஸ் அணியக்கூடாது, கிறிஸ்டியன்ஸ் நகை போடக்கூடாது. Why should you wear jewelry and good clothing as Christians? நகை ஏன் அணியணும்? சில பேருக்கு என்ன டவுட்னா, நகை அணியலாமா, நகை அணிந்தா ஏதாவது ப்ராப்ளம் வருமா, நகை அணியலாம் என்று பைபிள் கூறப்பட்டுள்ளதா? இது போன்ற சில கேள்விகளை நம்ம இந்த வீடியோவில் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம நகை அணியவே கூடாது, நகை போட்டாச்சுன்னா பரலோகத்துல போகவே முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பைபிள்ல? நம் இயேசுராஜா நகை அணியலாம், ஆனா அவருடைய பிள்ளைகள் அணியக்கூடாது என்று சொன்னால் அது சாத்தியமாகுமா? இயேசு என்ன அவ்வளவு கொடூரரா? இயேசுவும் நகை அணிந்துள்ளார், அப்போது பிள்ளைகள் அணியக்கூடாதா? இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போனாங்க, அப்படிதானே? நம்ம எல்லாருக்குமே தெரியும். எகிப்தியர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க? அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. யார? இஸ்ரவேல் மக்களை. இஸ்ரவேல் மக்களை கானானுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்தார்? மோசே ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். மோசே ஆண்டவர் தெரிந்தெடுத்து என்னோட மக்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு யாத்திராகம் ஆரம்பத்தில் நாம் மோசையை குறித்து நாம் அறியலாம். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் வளர்ந்து அவனை முன்குறிச்சி முச்செடியில ஆண்டவர் தரிசனமாகி, நீ தான் என்னோட மக்களை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு தகுதியான ஆளு அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனா அதுக்கு மோசே என்ன சொல்கிறார்? என்னால எதுவுமே முடியாது, நான் ஒரு திக்கு வாயன் அப்படின்னு அவர் என்ன செய்யறார்? தன்னை தாழ்த்துகிறார். என்ன பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்கிறார்? நீ அப்படி சொல்லாத, நான் உன் கூட இருந்து உன்னை வழிநடத்துவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படிதானே? அதே போதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் என்ன சொல்றாரு மோசேட்ட? யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியன் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் என்ன சொல்றாரு பாருங்க, தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க போகும்போது சும்மா போகக்கூடாது. அதாவது நீங்கள் ஒவ்வொரு ஸ்திரீயும் உங்களுடைய பக்கத்து வீட்டுல உள்ளவங்களிடத்திலும் ஒவ்வொருவரும் தன் தன் வீட்டில் தங்குகிறவரிடத்திலும் பொன் வெள்ளி உடைமைகள் வஸ்திரங்களை கேட்டு வாங்குங்கள். அதை என்ன செய்யணுமா? உங்கள் குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் தரிப்பியுங்கள், தரிப்பித்து இதன் மூலமாக நீங்கள் என்ன செய்வீர்களாம்? எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புறாரு? நீங்கள் வெறுமையை செல்லக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு போகிற வழியில வனாந்திரத்தில் தங்கியிருந்தாங்க. அப்போ மோசே ஒரு முறை சீனாய் மலைக்கு சென்றார். நம்ம எல்லாருக்குமே அந்த ஸ்டோரி தெரியும், அப்படித்தானே? அங்க என்னன்னா 10 கட்டளைகள் கொடுப்பதற்காக வேண்டி ஆண்டவர் மோசையை வர சொன்னார். வேற யாரையும் வர சொல்ல, மோசையை பார்த்து நீ மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டாரு. மேல சீனாய் மலையில 40 நாள் இரவும் பகலும் மோசே தங்கியிருந்தான் என்று நாம் அதை குறித்து அறியலாம். அப்போ சீனாய் மலையிலிருந்து மோசே வர்றதுக்கு தாமதம் ஆயிட்டு ஆண்டவர் முகமுகமாய் பேசுவேன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு இருந்தாரு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசையிடம் கற்பலகைகளையும் நியாயப்பிரமாணம் மற்றும் கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்தார் என்று நாம் அதிலே வாசிக்கலாம். அப்போ மோசே சீனாய் மலையிலிருந்து வர தாமதிக்கிறதை கண்டு ஆரோன் மோசையுடைய சகோதரனா இருந்தான். அப்போ கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. மோசை வராத கண்டு ஆரோனிடம் போய் சொல்றாங்க, மோசைக்கு என்ன ஆயிட்டுன்னு தெரியல, எங்களை வழிநடத்தி செல்வதற்கு தேவர்கள் இல்லை, நீர் எழுந்து எங்களுக்கு தேவர்களை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆரோனிடம் சொல்கிறார்கள். அதுக்கு உடனே ஆரோன் என்ன பண்றான்னா, உங்கள் மனைவி மற்றும் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். என்னவா? குமாரர் மற்றும் குமாரத்திகளுடைய காதணிகளை கலற்றி கொண்டு வர சொல்கிறார் ஆரோன். உடனே ஜனங்கள் என்ன பண்றாங்க? பொன்னால் செய்யப்பட்டு தங்கள் காதுகள் இந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடம் கொடுத்தார்கள் என்று நாம் அறியலாம். அதை வைத்து அவர்கள் என்ன செய்தார்களாம்? ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள். உடனே ஆரோன் அதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? பலி செலுத்த தொடங்கிட்டாங்க. உடனே அங்குள்ள ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? இதுதான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து
கூட்டிக் கொண்டு வந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களிடம் மற்ற ஜனங்கள் அறிவிக்கிறாங்க. உடனே இதை யார் பார்த்துட்டு இருக்கா? ஆண்டவர் பார்த்துக்கிட்டு, நம்மளுடைய தேவன் பார்த்துக்கிட்டு மோசேயிடம் கூப்பிடுகிறார். நீ சீக்கிரமா கீழே இறங்கிப்போ, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நான் விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகி தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து பலியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். இதுதான் எங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்க மேல கோபப்படுறாரு. என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் அவர்களை அழித்து விடவும் நீ என்னை விட்டு விடு. நீ இதுல தலையிடாத, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு. உடனே மோசே என்ன சொல்றாங்க? உம்முடைய ஜனங்கள் மேல் தீங்கு செய்யாதபடிக்கு நீ பரிதாபம் கொள்ளும் அப்படின்னு மோசே ஆண்டவரிடம் கெஞ்சுகிறான். உடனே ஆண்டவர் அதை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க? தாம் செய்ய நினைத்த தீங்கி குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று நாம் அதிலே வாசிக்கலாம். உடனே மோசே என்ன செய்யறாங்க? மலையில் இருந்து கீழே இறங்கி மலையின் அடியில ஜனங்களை பார்க்கறாங்க. பார்க்கும்போது அதை பார்த்ததும் அவங்க என்ன பண்றாங்க? தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியில உடைத்து போட்டான் என்று நாம் அதை குறித்து வாசிக்கலாம். அந்த சாட்சி பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாகவும் தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருபுறமாய் அது இருந்தது. அவர்கள் உண்டு பண்ண கன்றுக்குட்டியை அக்னியிலே சுட்டரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீர்கள் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர்கள் குடிக்கும்படி அவன் கொடுத்தான். பின்பு ஆரோன் நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பாதகத்தை சுமத்துவதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் அப்படின்னு மோசே ஆரோனிடம் கேட்கிறான். உடனே அதற்கு ஆரோன் என்ன பதிலளிக்கிறார்? உம்மை காணாதால் எங்களுக்கு முன் செல்வதற்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று ஜனங்கள் கூறினார்கள். உடன் நான் என்ன செய்தேன்? அவர்களிடம் இந்த ஆபரணங்களை கொண்டு வர சொல்லி அக்னியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி உருவாயிற்று அப்படின்னு ஆரோன் சொல்றான். உடனே மோசே கூப்பிடான், கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் அப்படின்னு மோசே கூப்பிட்டதும் லேவியின் புத்திரர்கள் எல்லாம் வர்றாங்க. உடனே அங்க என்ன நடக்குதுன்னா, மோசே சொல்றான், நீங்கள் ஒவ்வொருவரும் தன் பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டு பாளையத்தின் உள்ளேயும் வெளியேயும் ஒவ்வொருவரும் தன் தன் சகோதரனையும் தன் சிநேகிதனையும் தன் தன் அயலானையும் கொன்று போடக்கடவன் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு மோசே சொல்றான். உடனே லேவியின் புத்திரர்கள் மோசே கூறியபடி செய்தார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தனர். உடனே மோசே என்ன செய்கிறார்? நீங்கள் உங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கத்தடத்தில் ஏறி போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் போறான். அங்க போய் கத்தடத்துல அவன் என்ன சொல்றான்? தேவரீர் அவர்களை மன்னித்தரலும், இல்லாவிட்டால் என் பேரை உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலும் நீ கிறுக்கி போடும் அப்படின்னு அவன் மோசே சொன்னதும் ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் வைக்கிறாரு? எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறாரு. அதனாலதான் மோசையை பார்த்து சொல்றாரு, இந்த ஜனங்கள் வணங்க கழுத்துள்ளவர்கள் என்று. இதை இஸ்ரவேல் மக்கள் கேட்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? அந்த யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம், ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அப்படின்னு வசனம் சொல்லுது. வேற வழி இல்லாம அவங்க என்ன பண்ணாங்களாம்? கலர்ச்சி போட்டார்கள். எங்க? ஓரேப் மலை அருகே. இப்படிதான் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் செய்த தவறுகளுக்காக வேண்டி ஆண்டவர் கோபம் அடைந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீங்க தேவையில்லாததுக்கு இந்த ஜுவல்லரிகளை நீங்க யூஸ் பண்ணீங்க, அதனால உங்களுக்கு இந்த ஜுவல்லரிகள் உங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதை கழிச்சு விட சொன்னார். ஸோ அதுக்காக வேண்டிய இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இந்த டைம்ல நாம் அதற்கான ஆன்சரை நாம என்ன செய்கிறோம்? தெளிவாக்கி கொண்டிருக்கிறோம். இதே போலதான் இன்னும் சில இடங்கள்ல ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த டைம்ல மக்கள் தப்பு பண்ணாங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி அவங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த ஆபரணங்கள் மேல அவர் கோபம் அடைந்து கழட்டி போட சொன்னார் என்று நாம் வேதத்தில் இதை குறித்து பார்க்கலாம். மனிதனுக்கு யார் நகையை கொடுத்தார் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலே 11லிருந்து 13ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, உன்னை ஆபரணங்களினால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன் நெற்றியிலே நெற்றி பட்டத்தையும் உன் காதுகள் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். அதாவது அவர் என்ன சொல்றாரு? அணிகலன்கள்னால் உன்னை அழகு செய்தேன்னு சொல்றாரு. உன் கைகளுக்கு காப்புகளும் உன் கழுத்துக்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய்.
நகை அணிவது கடவுள் தவறென கூறியிருந்தால் மக்களுக்கு காப்பு, சங்கிலி, இப்படி தோடு, மணிமுடி, பொன் இதெல்லாம் கொடுத்திருப்பாரா அப்படின்னு நாம் சற்று யோசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், உன் கைகளிலே, கழுத்திலே, நெற்றியிலே, தலையிலே உனக்கு நான் தரித்தேன். சில பேர் நினைப்பாங்க அது எருசலேம் பற்றி சொல்லப்பட்டது, அது ஒரு நகரத்தை குறிக்கும் அப்படின்னு. ஆனா மக்களுடைய பாவம் எங்க இருக்குதோ அது மக்கள் தான் என்னது கண்டிப்பா மென்ஷன் பண்ணுது அப்படின்னு நாம அறியலாம். அந்த இடம் ஒரு மேட்டே கிடையாது. அந்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 6 வாசித்து பாருங்கள். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடைக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் அப்படின்னு ஆண்டவர் அதில் குறிப்பிடுகிறார். யாருன்னா மனுஷன்தான் அது குறிக்கும். ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்முடைய தப்புகளுக்கு ஆண்டவர் அதற்கான பதிலை அவர் கொடுத்து வைக்கிறார். அதற்கான வசனத்தையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். இது நாம எருசலேமை பார்த்தா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மனுபுத்திரனே நீ எருசலேமின் அருவருப்புகளை குறித்து, அருவருப்புகள்னாலே அது மனுஷங்கள் இருந்தாதான் அது அருவருப்பு என்று அர்த்தம். அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 நாம் வாசிக்கும் பொழுது, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில என்னது விலையேற பெற்றதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த வசனத்துல அநேகம் பேர் தவறா புரிந்து கொள்கிறார்கள். அது உண்மையாவே சொல்ல போனா முடியை அழகுபடுத்துதலோ, அதாவது மயிரை பின்னி பொன் நகைகளை அணிதல், அதாவது பொன்னால் ஆகிய ஆபரணங்களை அணிவது அதிலே சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம உயர்ந்த வஸ்திரத்தை நாம் உடுத்திக் கொள்ளுதலாகிய போன்ற வெளிப்படையான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமா இருக்க கூடாது. உங்களுக்கு அலங்காரமா இராமல் இன்னமும் என்ன வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். மனித உள்ளத்தில் மறைந்திருக்கிற பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கூடாது. அதுவே என்னது கடவுள் பார்வையில் அது விலையேறப்பட்டது என்று நான் வேதத்துல அது குறித்து வாசிக்கலாம். இதிலே திருவிவிலியத்திலே ஆண்டவர் என்ன சொல்றாரு, மயிரை பின்னி. அப்போ நிறைய பேரை யோசித்து பாருங்க. நம்ம நிறைய பேர் சர்ச்சுகளுக்கு போறாங்க. இப்போ பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள்னு வச்சுக்கிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வசனத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து பொன்னால் ஆகிய ஆபரணங்கள் எல்லாம் நாம் அணியக்கூடாது, உயர்ந்த வஸ்திரத்தை நாம் உடுத்திக்கொள்ளக்கூடாது, இது எல்லாம் புறம்பான அலங்கரிப்பு, இது இருக்காம நம்ம அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தம் அமைதியுமாய் நாம் திகழ வேண்டும், அதுதான் என்னது நம்ம இருதயத்துல மறந்துற குணம் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க எப்பவுமே முடிய விரிச்சு போட்டே போவாங்களாம். பெண்களா இருந்தா மயிரை பின்னிருக்க மாட்டாங்க, எல்லோருடைய மயிர்களுமே பின்னப்படி இருக்கும். சில பேர் விரிச்சு போடலாம். அந்த காலத்துல ஆபிரகாம், சாராள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இப்போ உள்ள முஸ்லிம்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய காஸ்டியூம் எப்படி இருக்கும், முகத்துல மூடிக்கிடுவாங்க, தலை ஃபுல்லா கவர் பண்ணிக்கிடுவாங்க, அப்படி ஃபுல் பாடியை அவங்க கவர் பண்ணி, ஆண்களும் பெண்களுமா என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ் போடுவாங்க. ஆபிரகாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டிவியில நம்ம இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம், ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள். அப்போ அதே போலதான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், இப்பவும் நம்ம அதை செஞ்சாகணும். ஆனா இப்போ அப்படியா இல்லை. முன்னாடி உள்ள நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்துல இப்போ டெக்னாலஜி வளர்ந்து இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்போ உள்ள நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாம நடந்து கொள்கிறோம். முன்னாடி உள்ள சாப்பாடு இப்போ இல்லை, ஆனா அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோமா? இல்லை, கண்டிப்பா இல்லை. உண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம உள்ளாகிறோம். அதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ள கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், மக்கள் முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா ட்ரெஸ் பண்றோம். நம்ம என்ன பண்றோம், ட்ரெஸ் பண்றோம். நீங்க யார் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அதாவது வசனங்களை நம்ம தப்பா எடுத்துக்கொள்கிறது தான். எல்லா வேர்டுகள்லையுமே நம்ம குற்றத்தை கண்டுபிடிச்சா எல்லா வேர்டுகளையும் நம்ம என்ன செய்யணும், கரெக்டா சேல் பண்ணணும். ஆனா அது இந்த காலத்துல நம்ம செய்து கொள்ளவே முடியாது. கண்டிப்பா நம்ம இருக்கவே முடியாது, கரெக்டா இருக்கவே முடியாது. அப்படி நம்ம இந்த காலத்துல செய்யணும்னு நினைச்சாலுமே, அது ஃபுட்டா இருந்தாலும் சரி, இந்த காலத்துல நம்ம அதை பண்ணிக்கிடவே முடியாது. உடையா இருந்தாலும் சரி, இந்த கால கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய தமிழர் பண்பாட்டு கலாச்சாரத்தை நாம் மாற்றிக்கொள்வதற்கு, அதை போல நம்ம பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், ட்ரை பண்ண வேண்டும். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெசவு தொழில் பண்றாங்க. அதை நம்ம பார்க்கும்போது அது எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாங்க. நம்ம அதுக்கு மேல சிம்பதி எம்பதி படுறோம். ஆனா
எல்லாமே ஒரே ட்ரெஸ் தான் நினச்சிக்கோங்களேன். எல்லாமே அதுல தான் தயாரிக்கப்பட்டு வருது. அதுல வந்து நம்ம இது அதுக்குரிய இந்த கலர் இப்படி இந்த கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல பட்டு புடவைகள் வந்து அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாம வந்து ட்ரெஸ்களை பிரிக்க கூடாது. அது உயர்ந்த வஸ்திரமா இருந்தாலும் சரி, எந்த வஸ்திரமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் எதை பார்ப்பார், அது எதையுமே அவர் பார்க்க மாட்டார். அவருக்கு தேவை நம்மளுடைய உள்ள மாத்திரமே. அதான் என்ன சொல்லப்படுகிறது, 1 தீமோத்தேயு 2:10 தகுதியான வஸ்திரத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நாம் என்ன செய்ய வேண்டுமாம், நாம் அலங்கரிக்க வேண்டும் என்று. இப்போ இது வந்து நகை அணியக்கூடாது அப்படின்னு சொல்ற அவங்களுடைய காஸ்டியூமை பொறுத்த அளவுமே எங்கேயாவது ஒரு விதத்துல என்ன இருக்கும், ஒரு மிஸ்டேக் இருந்தா இருக்கும். நான் இந்த மயிரை பின்னி அப்படின்னு நான் சொல்றேன் பார்த்தீங்களா, அதே போலதான் வசனங்களை நம்ம வந்து என்ன செய்யறோம், தப்பா நம்ம வந்து எடுத்துக்கொள்கிறோம். எல்லா வேர்டுகள்லையுமே நம்ம வந்து குற்றத்தை கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணணும், எல்லா வேர்டுகள்லையுமே நம்ம வந்து கரெக்டா செயல்படணும். ஆனா அப்படி செயல்பட முடியுமா? கண்டிப்பா நம்மளால இந்த காலத்துல செயல்பட்டுக்கிடவே முடியாது. இந்த கால கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தமிழ பண்பாட்டு கலாச்சாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்வதற்கு நம்ம ட்ரை பண்ண வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது மட்டும் உங்களுக்கு அலங்காரமா இருக்க கூடாதாம், இது மட்டும் இல்லாம அதை விட மிஞ்சி உங்களுக்கு என்ன இருக்க வேண்டுமாம், மனித உள்ளத்தில் மறைந்திருக்கிற பண்பாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே என்னது, தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது. இயேசு வந்து தங்கம் அணிவதற்கு அவர் விரோதியே கிடையாது. அவர் அணிகலன்களை விட பண்பாட்டு மாற்றமே அவர் பெரியது என அவர் நினைக்கிறார், கருதுகிறார். 50 லட்சம் ரூபாய், எவ்வளவு லட்சம் ரூபாய் நம்மளோட வங்கி கணக்கில் நம்ம சேமித்து வச்சிருந்தாலுமே அதை வந்து யாருமே குற்றப்படுத்த மாட்டாங்களே. நமக்கு எவ்வளவு பணம் செய்யறதோ அவ்வளவு வந்தா நமக்கு நல்லதுன்னு தான் நமக்கு வந்து தோணும். ஆனா அதே நேரத்துல பைபிள்ல என்ன கூறப்பட்டுள்ளது அப்படி பார்த்தா, உயர்ந்த வஸ்திரத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, உடுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எந்த வஸ்திரமாவே இருந்தாலும் சரி, ஒயிட் சாரின்னு வைப்போமே, உயர்ந்த வஸ்திரத்தை நீ வந்து உடுத்தாத. தமிழர் பண்பாட்டுல குற்றத்தை வந்து கண்டுபிடிக்காதீங்க. இப்படி வந்து எல்லாமே விலை உயர்ந்த வஸ்திரங்களை வந்து நம்ம வந்து உடுத்தி கொள்ளக்கூடாது. பட்டுப்புடவைகள் சிவப்பு கலர்னு அது வந்து இசைக்கு சொந்தமானது. அதே போல காலில் கொலுசு போட்டு அது வந்து இசைக்குரியது, அதை வந்து நம்ம வந்து அதுக்குரிய பொருள் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நம்ம வந்து ஒருபோதும் நினைக்க கூடாது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாம வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாவே அது என்னது, தமிழர் பண்பாடு அல்ல, தமிழ் கலாச்சாரம் கிடையாது. இது எல்லாமே வந்து விக்கிரங்கள்ட்ட இருந்து வரல. இது எல்லாமே என்னது, பூமியில ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற பொருட்கள். ரிமெம்பர், பீப்புள் லைக் டு see you first, not hear you. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, மக்கள் முதலில் உங்களை பார்க்க விரும்புகிறார்கள், அதுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க, அவங்க உங்களுடைய பேச்சையே அவங்க வந்து கேட்பாங்க. God want you to please him with your character, not your clothing. உங்கள் குணத்தால் நீங்கள் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஹிந்து ஆர் முஸ்லிம்ஸ் யாராவனாலும் இருக்கட்டும், உங்களுடைய அப்பியரன்ஸ் தான் முக்கியம். அதுதான் அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க, எந்த மாதிரி இருக்கிறீங்க, அதாவது நான் பெருமையினால் நான் சொல்ல வரல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வாட்ச் பண்ணுவாங்க. காட் இஸ் ஏ நாட் புவர் காட். அவர் என்ன பண்ணிருக்காரு, ஹி கிரியேட்டட் மணி. கடவுள் வந்து அனைத்து படைப்புகளையுமே அவர் வந்து என்ன செய்கிறார், நேசிக்கிறார். யூ ஆர் ட்ரெயின் டு கோ அண்ட் யூ ப்ரீச் டு த வேர்ல்ட் அபவுட் கிங் ஆஃப் கிங்ஸ். நீங்க ஊழியத்துக்கு போனாலும் சரி, ஜஸ்ட் டாக் அபவுட் ஆர்டினரி மேன், ஒரு மேன் கிட்ட நீங்க வந்து பேசுறீங்கன்னா உங்களுடைய பிரசன்டேஷன் தான் என்னது முக்கியம். அதுதான் உங்களுடைய அப்பியரன்ஸ் தான் என்னது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கு, அன்பானவங்க அப்படின்னு அவங்க வாட்ச் பண்ண மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய கேரக்டர் அண்ட் பிஹேவியர் அண்ட் அப்பியரன்ஸ். அவங்களுடைய உடை எதுவாக இருந்தாலும் சரி, அதுதான் என்னது உலக மக்களுடைய கண்கள் வந்து பார்க்கும். உங்க குணம் எப்படி இருக்குதோ அதுதான் என்னது என்ன செய்யும், ஒரு எண்ட் ஆஃப் த டே இஸ் ஒரு கேரக்டர். ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வந்து இருக்கிறீங்கன்னா உங்களுடைய குணம் தான் என்னது, அதுதான் என்ன செய்யப்படுமா, அதுதான் வந்து ஆத்மா, சோல், நம்மளுடைய ஆன்மான்னு சொல்லுவோம்ல, அந்த ஆத்மாவுக்கு அது வந்து போய் சேரும். அதுதான் என்னது ஒவ்வொரு நாளுக்கும் டே டு டே லைஃப்ல நமக்கு வந்து வெற்றியா தோல்வியாங்கிறத தீர்மானிக்கும். இப்ப வட இந்தியாவில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெயினா நீங்க பாத்தீங்கன்னா, அங்க போகும்போது அங்க உள்ள எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, முக்காடு போட்டிருப்பாங்க, முக்காடு அணிந்திருப்பார்கள். அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய ஜுவல்லரி அணிந்திருப்பாங்க, கையில வளையல்கள் அணிந்திருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நகை இல்லாம இருந்தாலோ அல்லது நம்ம பொட்டு வைக்கலனாலோ அங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா விதவைகள்னு சொல்லப்படுவாங்க.
அங்கே உள்ள எல்லா மக்களுமே வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. வெளியிலேருந்து யார் போனாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க கிராமத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறுப்பாக பார்ப்பாங்க. இப்போ பெண்களாக இருந்தால் ஜென்ஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அதே போல் லேடிஸ் வந்து புதுசாக போனால் அவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளையல்கள் இதெல்லாம் போட்டு அவங்கள போல நாம வந்து இல்லைன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக உட்காந்துடுவாங்க. அவங்கவுங்க வேலையை தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்கள உட்கார வைக்கணும், நம்ம சொல்ற அறிவுரை அவங்க வந்து கேட்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்கள போல நம்ம வந்து மாறி ஆகணும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க. நம்மளை அவங்க கூட அடையாளப்படுத்திக் கொள்ள கூட மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது. நெருக்கத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வரமாட்டாங்க. அப்படி நாம அவங்கள போல மாறும்போது தான் என்ன செய்ய முடியுமா, நம்மளுடைய காஸ்பல்னாலும் சரி, நம்மளுடைய உபதேசமா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கு தான் என்ன வசனம் சொல்லப்படுகிறது, 1 கொரிந்தியர் 9:20 நாம் பார்க்கும் பொழுது, யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதரை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை போலுமானேன் என்று நாம் கொரிந்தியர்களை பவுல் சொல்வதை நாம் பார்க்கலாம். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமா, நீ வந்து யூதரை போல இரு. அதே போல நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களைப் போல அவர்களைப் போல நாம் மாறாவிட்டால் அவர்களை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. வாட் இஸ் த ட்ரூத்? அதற்காக போய் வந்து ஹிந்துக்களை போல அவங்க வந்து யூஸ் பண்ணுற குங்குமம்னாலும் சரி, திருநீராக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, நாம் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணோம். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நிற்கணும் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்ல வரல. அதுக்கும் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டுமா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா.